அங்கே இருக்க முதுநிலை டாக்டர் இப்போ கத்தியில் குத்துறது அப்படின்றது ரொம்ப ஒரு ஆபத்தான சூழ்நிலை. அப்போ நம்ம எங்கே இருக்கிறோம், ஒரு ஆபத்தான சூழலில் இருக்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாம் அப்படின்னு தான் பார்க்கணும். இல்லை அந்த ஹாஸ்பிட்டலே சரியாக பொறுப்பாக என்னை அம்மாவை நடத்தலை, மரியாதையாக நடத்தலை, அதற்கான நிறைய புகார்கள் இருக்குது. நேரடியாக புகார் அளிக்க முடியும். டீன்கிட்ட போய் பார்த்து கொடுக்கலாம், சிஎம் செல்லுக்கு அனுப்பலாம், நிறைய முறைகள் இருக்குது. உலகத்திலேயே நீங்கள் பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் இதுதான், நீங்கள் நம்பர் 1 ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறோம். அந்த ஹாஸ்பிட்டலில் உயிரிழப்பே இல்லை, எல்லோரும் வர்றவங்கலாம் 100% பொழைச்சி போயிடுவாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. பெங்கால் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் எல்லாருமே பயப்பட ஆரம்பித்தாங்க, இருட்டுக்குள்ளே போகிறதுக்கெல்லாம். ஆனால் இது என்ன ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கொலை நடக்குது ஒரு டாக்டருக்கு. நம்ம வாட்டுக்கு தீர்வுன்னு நினச்சி போய் நேரடியாக கத்தியில் குத்துறது, வன்முறையை ஒரு தீர்வாக நினைக்கிறது ரொம்ப ஆபத்தான போக்கு. இது டாக்டர்களுக்கு கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்தும். கண்டிப்பாக அவங்கள பொழைக்க வச்சிட முடியும்னு எந்த ஹாஸ்பிட்டலும் சொல்ல முடியாது. நாம் நம்பர் 1 ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் சொன்னோன்னா அங்கே நீங்கள் நிறைய டெத்து பார்க்கலாம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட டாக்டர் காமராஜ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்ம கிண்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் அவரை கத்தியால் தாக்கி ஒரு பலத்த காயத்துக்குள்ளாக இருக்கார். ஒரு ஆஸ் அ டாக்டராக இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஆக்சுவலி பொதுவாங்க வன்முறை என்பது ஒரு தவறான விஷயம், அது யார் மேலே பிரயோகித்தாலும். ஓகே. அதுவும் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் செட்டப்பில் போய் அங்கே இருக்க முதுநிலை டாக்டர் இப்போ கத்தியில் குத்துறது அப்படின்றது ரொம்ப ஒரு ஆபத்தான சூழ்நிலை. அப்போ நம்ம எங்கே இருக்கிறோம், ஒரு ஆபத்தான சூழலில் இருக்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாம் அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா அங்கே அவங்க மாதக்கணக்கில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் குறைபாடுகள் இருக்க தான் செய்யும். ஓகே. எனக்கு அவங்க சேவையில் குறைபாடு இருக்குது, இல்லை எனக்கு அவங்க நோய் முற்றும்போது வருத்தங்கள் இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு டாக்டர் தான் காரணம்னு சொல்லி அவங்க போய் கத்தி எடுத்து போய் குத்துறது ரொம்ப ஒரு ஆபத்தான சூழல். ஒரு வன்முறை அதிகமாகிட்டு இருக்கு மக்கள்கிட்ட அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இதை கண்டிப்பாக நம்ம தடுக்கணும். அவர்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் அவர் புகார் அளிக்கலாம். அந்த மருத்துவர் மேலே எனக்கு புகார் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க புகார் டீனுக்கு கொடுக்கலாம், அரசாங்கத்துக்கு கொடுக்கலாம், சிஎம் செல் இருக்குது. உங்களுக்கு எத்தனையோ வகையில் நீங்கள் உங்களுடைய கவலைகளை சொல்லலாம். இல்லை அந்த ஹாஸ்பிட்டலே சரியாக பொறுப்பாக என்னை அம்மாவை நடத்தலை, மரியாதையாக நடத்தலை, மருந்துகள் சரியாக தரலைன்னு அவங்க நம்பினாங்கன்னா அதற்கான நிறைய புகார்கள் இருக்குது. நேரடியாக புகார் அளிக்க முடியும். டீன்கிட்ட போய் பார்த்து கொடுக்கலாம், சிஎம் செல்லுக்கு அனுப்பலாம், நிறைய முறைகள் இருக்குது. அதை விட்டுட்டு நேரடியாக போய் கத்தி எடுத்துகிட்டு போய் அவர் கத்தி எடுத்து பிளான் பண்ணி தான் உள்ளே கொண்டு போயிருக்கார். இப்போ கத்தி எடுக்காமல் அங்கே டாக்டர் கையில் அடிச்சிருந்தாருன்னா கோபத்தில் அடித்தாருன்னு சொல்லலாம். ஓகே. ஆனால் இவர் பிளான் பண்ணி கொண்டு போயிருக்கார் கத்தியை. ப்ரீ பிளான்டாக தான் அவர் அதுக்கான இதெல்லாம் செஞ்சு தான் போயிருக்காரு. ஆக்சுவலாக அது செஞ்சதுக்கப்புறம் ரொம்ப காமனாக ரொம்ப காமாக நடந்து வந்திருக்காரு. அந்த மாதிரி முன்னாலேயும் நடந்திருக்கு. ஆக்சுவலாக ஈரோடு அந்த பக்கம் ஒரு மருத்துவர் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு தாய் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, சிசேரியன் அந்த மாதிரி பண்ணும்போது ஏதோ ஒரு பெண் இறந்து போயிட்டாங்க. அவருடைய கணவர் ஆட்டோ டிரைவர், அவர் போய் அவங்க கிளினிக்கில் போயிட்டு கத்தி எடுத்து குத்தி அந்த டாக்டர் இறந்து போயினாங்க. ஸோ இந்த மாதிரி ஆபத்தான விஷயங்கள் இது மக்கள் இதில் மற்றவங்க இப்போது மற்ற துறையெல்லாம் போகும்போது பல விஷயங்கள் நடக்குது. பணப்பரிமாற்றம், பல இடங்களில் பத்திரிக்கை, எல்லா இடத்துலையும் தவறுகள் நடக்கலாம். அங்கெல்லாம் உயிரிழப்பு வராது. ஆனால் மருத்துவமனை அப்படின்றது நீங்கள் அறுவை சிகிச்சையில் உயிரிழப்பு வாய்ப்பு இருக்குது, எமர்ஜென்சியில் உயிரிழப்பு வாய்ப்பு இருக்குது. பல இடங்களில் நீங்கள் உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. என்ன நீங்கள் எவ்வளோ பெரிய சென்டர், இப்போ எய்ம்ஸ்ன்னு எடுத்துங்க, நீங்கள் பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் உலகத்தில்னு எடுத்திங்கன்னா அங்கே உயிரிழப்பே இல்லாமல் இருக்குமா? கண்டிப்பாக. உலகத்திலேயே நீங்கள் பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் இதுதான், நீங்கள் நம்பர் 1 ஹாஸ்பிட்டல் ஒன்று சொல்கிறோம். அந்த ஹாஸ்பிட்டலில் உயிரிழப்பே இல்லை, எல்லோரும் வர்றவங்கலாம் 100% பொழைச்சி போயிடுவாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆக நம்ம இன்னும் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணணும். இன்னும் நிறைய நமக்கு தேவைகள் இருக்குது, அதெல்லாம் பூர்த்தி பண்ணணும். அதெல்லாம் ரைட்டு. அரசாங்கங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை வருதுன்னாங்க, மக்களுடைய எண்ணிக்கைக்கும் அரசாங்க மருத்துவமனைகளுக்கும் அதனுடைய தேவையும் இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் நிறைய அரசாங்க மருத்துவமனைகள் வேணும், நிறைய டாக்டர்ஸ் அதில் தேவைப்படுவாங்க. ஏன்னா அரசாங்க மருத்துவமனையை நோக்கி போகிற மக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம்.
ஏன்னா அவங்க சைடு மக்கள் சைடு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் சைடு சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேலே சில அதிருப்திலாம் இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா வந்து அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸை வந்து அவங்க நடத்துகிற விதம் சரியில்லை, அதனால வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அதிருப்தி ஆகுறாங்க. இதோட கோவத்தின் வெளிப்பாடு தான் இதுமாரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உண்மையாகவும் இருக்கலாம். ஓகே. நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்த வேண்டிய முறைகள் வேறு. ஓகே. நீங்கள் உங்களுக்கு வாக்கு இருக்குது, வாக்குச்சீட்டு இருக்குது, நீங்கள் புகார் பண்ணலாம். யாருக்கு வாக்களிக்கிறீங்க, உங்களுக்கு ஃபேவராக இருக்கிற நன்மை செய்கிறவங்களுக்கு மட்டும் வாக்களிக்கலாம். இல்லை நீங்கள் புகார் அளிக்கலாம், பர்டிகுலர் டாக்டர்கள் மேலே புகாரலாம், தர்ணா நடத்தலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகே. இப்படி நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஆனால் நேரடியாக ஒரு தனி மனிதரை போய் அட்டாக் பண்ணுறது வந்து, இப்போது எனக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னு சொல்லி நான் நேராக போய் அவர் போய் கத்தி எடுத்து குத்துரும்போது அது எவ்வளோ சீரியஸான இஷ்யூ ஆகிடும். எனக்கு பிடிக்கிற மாதிரி என்னை சுற்றி இருக்க எல்லோரும் நடந்துக்குவாங்களா என்ன? அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. நம்ம கருத்துக்கு முரண்பாடாக நிறைய பேர் கருத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எவ்வளவு கருத்துக்கள் வருது. ஒருத்தர் சொன்னால் இன்னொருத்தர் மறுத்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. நமக்கு பிடிக்கலன்னு சொல்லி நேராக கத்தி எடுத்து போய் குத்திட முடியுமா என்ன? அப்போது இந்த மாதிரியான வன்முறைகள் கண்டிப்பாக தவிர்க்கப்படணும். அதுவும் மருத்துவமனைகள் கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாமல், அது பெங்காலில் நடந்ததெல்லாம் ரொம்ப கொடூர கொலை. அதுவே நாங்கள் ரொம்ப பதட்டமாக இருந்தோம் எல்லா மருத்துவர்களும். ஏன்னா பெண்கள்லாம் யூஸ்வலாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லாம் சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. நடுராத்திரி 12 மணி 1 மணிக்கு பிளட் பேங்க்குக்கு போவாங்க. பிளட் பேங்க்லாம் தனியாக இருக்கும். பிளட் பேங்க் தனியாக இருக்கும். இருட்டில் எல்லா இடத்துலையும் ரொம்ப ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்காது. லைட்டெல்லாம் போட்டு ரொம்ப டார்க்காக இருக்கும். ஒவ்வொரு பிளாக்கும் பழசாக இருக்கும். இங்கேருந்து அங்கே போய் பிளட் எடுத்துகிட்டு வரணும் அப்படிலாம் இருக்கும். பெண் மருத்துவர்லாம் ரொம்ப கேஷுவலாக போவாங்க. ஆனால் இந்த பெங்கால் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இருட்டுக்குள்ளே போகிறதுக்கெல்லாம். ஏன்னா இது என்ன ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கொலை நடக்குது ஒரு டாக்டருக்குன்னு. அதே மாதிரி இங்கேயும் அந்த துறை தலைவர் அல்லது துறையில் இருக்க ப்ரொஃபஸருக்கு வந்து ஒரு நேர நோயாளி கத்தி குத்துன்றது பலரை பயமுறுத்தும், இன்னும் கொஞ்சம் சுருங்க வைக்கும். அங்கே இருக்கிற டாக்டர்கள் மத்தியில் வந்து பெரிய அதிருப்தி ஏற்படுத்தும். இதுக்கிட்ட அது இருக்கும். இப்போ வந்து நீங்கள் நிறைய பேரை உள்ளே விட வேண்டாம், ஒருத்தருக்கு ஒரு பாஸ் கொடுங்க, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, நிறைய பிரச்சனைகள் அதிகமாகும். அதனால் நம்ம ஜனநாயகபூர்வமாக இந்த விஷயங்களை நம்ம போராடலாம், பிரச்சனைகளுக்கு எதிராக போராடலாம். ஆனால் நம்ம வாட்டுக்கு தீர்வுன்னு நினச்சி போய் நேரடியாக கத்தியில் குத்துறது, வன்முறையை வந்து ஒரு தீர்வாக நினைக்கிறது ரொம்ப ஆபத்தான போக்கு. இது டாக்டர்களுக்கு கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்தும். அவங்க பணி செய்கிறத இன்னும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க, சுருங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. அதனால் இந்த மாதிரி போக்குகள் கண்டிப்பாக தவிர்க்கப்படணும். சார், இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டோட பீரியடும் சரி, ட்ரீட்மெண்ட்டோட மெத்தடும் சரி, இது வந்து பப்ளிக் மத்தியில் பெரிய அவேர்னஸ் இல்லாதனால இந்த விஷயம் கூட நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த டாக்டர்கிட்ட வந்து அதுக்கான தீர்வு பெருசாக கிடைக்கல அப்படின்றப்போ இன்னொரு டாக்டர் அதை கையாளுற மெத்தட் வேறையாக இருக்கும். ஸோ அதனால் டிஃபர் ஆகலாம். அவர் சொன்னது என்னென்னா, இன்னொரு ஹாஸ்பிட்டலில் போய் நான் பார்த்தேன், அவங்க சொன்னாங்க இது வந்து சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணல, அந்த டாக்டர் சொன்னால இந்த நபர் வந்து அதிருப்தி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பொதுமக்கள் மத்தியில் ஒரு ட்ரீட்மெண்ட்டோட மெத்தடும் அந்த ட்ரீட்மெண்ட் பீரியடையும் எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இன்னொன்று இதில் வந்து நிறைய உள்ளே போக வேண்டியிருக்கும். இப்போது பேஷண்ட்டையும் இப்போ ஒரு திருடன்ட்டையோ ஒரு கொலைகாரன்ட்டையோ நீங்கள் போனீங்கன்னா அவன் சைடில் ஒரு நியாயம் இருக்க தான் செய்யும். இல்லை நான் சும்மா குத்துனேன் அப்படின்னு யாரும் சொல்லுவாங்களா என்ன? ஸோ அவங்க சைடில் நியாயங்கள் இருக்கலாம். பட் ஆனால் அது வந்து அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் தானே தவிர உண்மை அல்ல. இதை நம்ம அப்படி எடுத்துக்கவே கூடாது. அவருக்கு புரிய வைக்கிறது சிரமமாக இருக்குங்க. நோய்களை புரிய வைக்கிறது சிரமம். இப்போது இந்த பிரச்சனையை பற்றி எவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ சமீபத்தில் திருமணமான அவர் நெப்போலியன் அவருடைய சன்னை பற்றி எவ்வளோ பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. பாசிட்டிவாக போகுது, நெகட்டிவாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி கருத்துக்கள் இருக்கும். இந்த நோயை பற்றி எப்படி எல்லாருக்கும் புரிய வச்சிட முடியும்? யாராவது ஒரு மருத்துவர் புரிய வச்சா கூட முழுமையாக புரிய வைக்கிறதுல சாத்தியமே இல்லை. நிறைய சிரமங்கள் இருக்குது. அப்போது ஒரு நோயை பற்றி தெளிவாக புரிய வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதுக்கான முயற்சியில் மருத்துவர்கள் எடுக்கலாம். ஆனால் முழுமையாக அதை புரிய வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால் ஒரு பக்கம் அவங்க பேசி இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். அவங்களுக்கு குறைகள் இருந்தால் அதை தீர்க்கக்கூடிய நிறைய முறைகள் இருக்குது. அந்த முறைகளை அவங்க நாடலாம். மருத்துவர்களை நேரடியாக அட்டாக் பண்ணுறது ஆபத்தான போக்கு. பெரிய சட்டங்கள்லாம் இப்போ நிறைய போட்டிருக்காங்க இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு மீது கடுமையான நடவடிக்கைகள். ஆனாலும் கூட இன்னும் ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலை தான் இருக்குது. மருத்துவத்துறையிலேயே இறப்புகள் வந்து இருக்க தான் செய்யும். நீங்கள் அதை தவிர்க்கவே முடியாது. ஒரு எமர்ஜென்சி ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகி வர்றாரு, கண்டிப்பாக அவங்கள பொழைக்க வச்சிட முடியும்னு எந்த ஹாஸ்பிட்டலும் சொல்ல முடியாது.
நாம் நம்பர் 1 ஹாஸ்பிட்டல்னு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் சொன்னோன்னா அங்கே நீங்கள் நிறைய டெத்து பார்க்கலாம். டெத்தை பார்க்காத ஒரு ஹாஸ்பிட்டல்னு நீங்கள் எதையுமே சொல்ல முடியாது. அப்போது எமர்ஜென்சியை நீங்கள் நிறைய ஹேண்டில் பண்ணும்போது நிறைய கேஷுவாலிட்டிஸ் டெத்தும் வரத்தான் செய்யும். அது நீங்கள் தவிர்க்கவே முடியாது. அப்போது மருத்துவத்துறை அப்படின்னு வரும்போதே கொஞ்சம் மற்ற பிரச்சனைகள் மாதிரி இதுலேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அதுக்காக நேரடியாக இப்போ ஒரு தாசில்தாரை போய் எனக்கு பட்டா கொடுக்கலன்னு போய் கத்தியில் குத்திட முடியுமா ஒருத்தர்? இல்லை இன்னொருத்தர் போய் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னு போய் ஒரு விஏஓ குத்திட முடியுமா? அப்படிலாம் பண்ணவே முடியாது. ஸோ உங்களுக்கு குறைகள் இருக்கலாம், அதற்கான முறைகள் இருக்குது ஒவ்வொரு தளத்துலையும். அந்த தளத்தை அவங்க பயன்படுத்த வேண்டிதான். சார், இந்த விஷயத்தை பற்றி நிறைய கருத்துக்களை எங்களோட அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.